வருகிறோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவர் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார், இதயம் ஒன்று எங்கும் போது அருளை பொழிகிறார். வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார், இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம், இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவர் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கடவுள் அன்பானவர். அன்பான கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறார். கடவுள் நம் காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது என்று திருப்பாடல் 117:2 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். அந்த கடவுளுடைய அன்பில் நாம் உணராமல் பாவத்தால் அவரை விட்டு பிரிந்து செல்கின்றோம். பாவத்தால் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் அன்பு கடவுள் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அதே வேளையிலே நாம் நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து கடவுளுடைய அன்பை உணர்ந்து திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்பதனை இன்றைய நற்செய்தியிலே காணாமல் போன ஆட்டின் ஓமின் வழியாக இறைவன் இயேசு நமக்கு எடுத்து கூறுகின்றார். எனவே நமது வாழ்க்கையிலே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்து திருந்தி அவரிடம் திரும்பி வந்து கடவுளையும் மகிழ்ச்சிப்படுத்தவும் நாமும் மகிழ்ச்சியாக வாழவும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்னின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through J+ Shrine Web TV as well as other social media, and in a special way
for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velanganni, who are watching the same. திருப்பலி தகுதியாக ஒப்படுக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் நெறியாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பலத்தை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாளையும் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. இறைவா, உமது மீட்பை உலகின் கடை எல்லை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்று சீராக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டுமென்றேன்? மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள்
என்று யூதா நகர்கள் முழுவதும் இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் சுமந்து தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கு வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பேரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், வருகின்றார். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள். ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அது இன்றும் அசைவூராது. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், 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 வருகின்றார். Alleluia, 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 alleluia. ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார். Alleluia, 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 alleluia,
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 12 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு முறை கழுகு ஒன்று வானத்திலே நீண்ட நேரமாக வட்டமடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு குடிசையின் வெளி முற்றத்திலே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை அந்த கழுகு கண்டது. அந்த குழந்தையை கண்டவுடன் அந்த கழுகு வேகமாக அங்கு சென்று அந்த குழந்தையை தன்னுடைய 2 கால்களுக்கு இடையே தூக்கி கொண்டு வானத்திலே பறந்தது. இதை கண்ட அக்கம் பக்கத்தினரெல்லாம் எப்படியாவது அந்த குழந்தையை கழுகிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அந்த கழுகோ அந்த குழந்தையை பக்கத்தில் உள்ள மலை மேல் உள்ள தன்னுடைய கூட்டில் போய் வைத்து கொண்டது. இதை கண்ட அந்த ஊர் தலைவர், நான் மலை ஏறி அந்த குழந்தையை எப்படியாவது மீட்டு கொண்டு வருகின்றேன் என்று மலை மேல் ஏறினார். ஆனால் சிறிது தூரம் சென்ற உடனே எனக்கு கால் வலிக்கிறது என்று சொல்லி மலை ஏற முடியாமல் திரும்பி கீழே இறங்கி வந்து விட்டார். அதன் பிறகு அங்குள்ள ஆடு மேய்க்கும் இளைஞன் ஒருவன், நான் மலை ஏறுவதை கெட்டிக்காரன், நான் போய் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அவன் மலை ஏறினான். ஆனால் பாதி தூரம் சென்றவுடனே என்னால் மலை ஏற முடியவில்லை என்று கீழே இறங்கி வந்து விட்டான். பிறகு அங்கிருந்த 7 சாதாரண பெண் செங்குத்தாக உயர்ந்து நின்ற அந்த மலை மேலே மிகவும் கஷ்டப்பட்டு ஏறி அந்த கழுகுகொட்டினை அவள் கண்டுபிடித்து அந்த கழுகுகொட்டினை அவள் அடைந்தாள். பிறகு அவள் ஒரு கம்பை எடுத்து அந்த கழுகை விரட்டிவிட்டு அந்த குழந்தையை பத்திரமாக தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்தாள். கீழே இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இது உன்னால் முடிந்தது என்று கேட்டபொழுது அவள் சொன்னாள், இது என் குழந்தை என்று ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அணி அன்பு பக்தர்களே, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எதையும் செய்வாள், ஏன் உயிரையும் தருவாள் என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு தருகின்றது. ஆனால் ஒரு தாயை விட சிறந்த, உயர்ந்த, மேலான, மாறாத அன்பு கொண்டவர்தான் நம் கடவுள். கடவுள் தன் சாயலாக மனிதனை படைத்தார். படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தான். பாவம் செய்த மனிதன் அந்த கடவுளை விட்டு பிரிந்து சென்றான், வழி தவறி சென்றான். இருந்தாலும் கடவுள் அவனை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டு வந்தார்.
நீதித் தலைவர் வழியாக, இறைவாக்கினர் வழியாக, இறைவார்த்தை வழியாக அந்த மனுக்குலத்தின் மீது கடவுள் தன்னுடைய அன்பை பொழிந்து வந்தார். கடவுளுடைய அன்பு எத்தகையது என்பதனை எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையை பார்க்கின்றோம். முடிவில்லாத அன்பை நான் உன்னை காட்டியுள்ளேன், பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று இறைவன் கூறுவதை பார்க்கின்றோம். அந்த அளவு கடவுள் அவர் விட்டு பிரிந்து சென்ற மனிதனை அன்பு செய்து வந்தார். இருந்தாலும் இந்த மனிதன் கடவுளுடைய அன்பை உணராமல், புரிந்து கொள்ளாமல், அனுபவிக்காமல் தான் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே அவன் வாழ்ந்து வந்தார். இருந்தாலும் கடவுள் காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனங்கள் மாறலாம். ஆனால் நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு ஒருபோதும் மாறாது என்று கூறிய கடவுள் இறுதியாக தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் மீது வெளிப்படுத்தியதை பார்க்கின்றோம். இதனைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தையை பார்க்கின்றோம். கடவுள் தன் மகன் மீது நம்பிக்கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட கடவுள் அன்பை இறைவன் இயேசு தன்னகத்தை கொண்டு ஒரு ஆயனாக தன்னை உருவப்படுத்தி எவ்வாறு ஒரு ஆயன் காணாமல் போன ஆட்டை தேடி செல்கின்றானோ அதுபோல் நம்மை படைத்த கடவுள் நாம் அவர் வீட்டில் பிரிந்து செல்கின்ற பொழுது தேடிச் செல்வதை பார்க்கின்றோம். இயேசுவின் காலத்திலே ஆட்டு மந்தைகள் ஒரு தனி நபருக்கு சொந்தமானவை அல்ல, அது ஊரில் சொத்தாக இருந்தது. இதை கவனிப்பதற்காக 2-3 இடையர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் இருக்கின்ற ஆடுகளை இருக்கின்ற இடையர்களிடம் ஒப்படைத்து விட்டு அந்த காணாமல் போன ஆட்டை அவன் தேடிச் செல்வான். பாலஸ்தீனத்திலே காணாமல் போன ஆட்டை தேடி பிடிப்பதிலே இடையர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த காணாமல் போன ஆட்டை பற்றி அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து திரும்பி வரும் வரை அந்த மக்கள் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார்கள். அந்த காணாமல் போன ஆட்டை அவன் கண்டுபிடித்து ஆட்டோடு திரும்பி வருகின்ற பொழுது அங்கு நிலவும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையதே இல்லை. எனவே ஒரு ஆயன் தன் ஆடுகள் மீது எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதே போல தான் ஆயனாக இயேசு கிறிஸ்துவும் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால் மற்ற 99 ஆடுகள் இருப்பதை பற்றி கடவுள் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. மாறாக வழித்தவறி போன, விலகி சென்ற, பிரிந்து சென்ற அந்த மனிதனை பற்றித்தான் அவர் கவலை கொள்ளுகின்றார். அந்த மனிதனை பற்றித்தான் அவர் தேடிச் செல்கின்றார். ஏனென்றால் எசையா புத்தகம் 49 அதிகாரத்திலே 16வது இறைவார்த்தையிலே நாம் படிக்கின்றோம், என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்கின்றார் கடவுள். எப்படிப்பட்ட அன்பை பாருங்கள். நாம் வழி தவறி சென்றாலும், பிரிந்து சென்றாலும், விலகி சென்றாலும் என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன். மேலும் நாம் எசையா புத்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தையிலே பார்க்கின்றோம், நாம் அனைவரும் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கின்றார். பாவத்தினர் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும், விலகி சென்றாலும் கடவுள் நம்மை தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கின்றார். ஒரு ஆயனை போல் அக்கறை கொள்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, எனவே தான் கடவுள் நம்ம வீட்டை பிரிந்து சென்றாலும் அவர் நம்ம மீது இரக்கம் காட்டுகின்றார். கண்மணி போல் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். அளவில்லாத அன்பை பொழிந்து வருகின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே நாம் நச்சிலி வாசி கேட்டது போல ஒரு ஆயன் எவ்வாறு ஒரு ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகின்றானோ அவன் மட்டுமல்ல, அந்த ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அதேபோல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம் மீது காட்டுகின்ற அந்த இறைவனுடைய மாறாத அன்பை உணர்ந்து மனமாறி திரிந்து அவரிடம் வருகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார். கடவுள் மட்டுமல்ல, எல்லோரும் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம், எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவ அன்புக்குரியவர்களே, ஆளுக்கடையின் பக்தர்களே, கடவுளுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக
நாம் சில பலவீனத்தினாலே கடவுளை விட்டு பிரிந்திருந்தாலும் விலகிச் சென்றிருந்தாலும் அந்த கடவுளை அன்பை உணர்ந்து பாவங்களில் விடுபட்டு அவர்கள் திரும்பி வந்து அவர் தருகின்ற அருளையும் அமைதியும் ஆசீர்வாதங்களையும் நாம் எந்நாளும் நிறைவாக பெற்று வாழ முயல்வோம். அதற்கான வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிட்டிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவாய். ஊடலும் உறுதியும் பலியும் மலர் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். ஊடலும் உறுதியும் பலியும் மலர் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே. தேவநிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவாய். அன்புக்குரிய என்னுடைய உங்களுடைய ஆனந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையில் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மையிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்பு கூறிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது ஒழிப்பாயிருந்து
துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அருகில் அமர்வர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நெருமையாகவே தூயவர், தூய்மனத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பாளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்திலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநலினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பேரை செய்தருளும். மேலும் உயிர்த்திரளும் நோக்குடன் தில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மதி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மதி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மதி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனில் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியில் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் காத்து நித்திய வாழ்வதாக. என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா. உன்னை நான் காணவா, என்னை நீ காக்கவா,
வண்ண ஒளியாகவா விண்ணின் வழியாகவா எந்த நினைவாகவா என்னில் உறவாடவா என்னில் வா என்னில் வா என்னிலே வா என்னில் வா என்னில் வா என்னிலே வா. உனது ஒளி கொண்டு என்னிலே வா உலகாலம் தேவா என்னிலே வா. உதயம் நான் காண என்னிலே வா உறவாடும் தேவா என்னிலே வா. எனையாள என்றும் என்னிலே வா என்னோடு இருக்க என்னிலே வா. உயிர் வாழ உயிரே நீ வா என்னில் வா என்னில் வா என்னிலே வா என்னில் வா என்னில் வா என்னிலே வா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவில் நான் நிறைய பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்துள்ளோம். வரம் பெற்றுத்தரும் பொழுது ஆரோக்கிய அணியின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் டியர் மதர் அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.